பெரும்பாலான மனிதர்கள் கிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம மனசுல ஒரு விஷயத்த நினைச்சிருப்போம். அது நம்ம கூட வாழ்றவங்களுக்கு நம்ம சொல்லாமலே தெரியும்னு நம்புவோம். அதே மாரி அவங்க என்ன மனசுல நினைக்கிறாங்கன்னு அவங்க சொல்லாமலே நமக்கு புரியும்னு நினைப்போம். இது 2மே தப்பு. யாரோட மனசுல என்ன இருக்குன்னு யாராலயும் கண்டுபிடிக்கவே முடியாது. அன்லெஸ் அதர்வைஸ் எதிர்க்க இருக்கிற நபர் உங்ககிட்ட உண்மைய சொன்னா மட்டும் தான் அவரோட மனசுல உண்மையிலே என்ன இருக்குன்னு தெரியும். ஏன்னா சில நேரங்கள்ல நம்ம கூட வாழ்ற மனிதர் கோவத்துல ஒரு சில வார்த்தைகளை சொல்லி கத்தும்போது, அப்போ உன் மனசுல என்னை பத்தி நீ இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்போம். அப்படி கிடையாது. கோவமா இருக்கும்போது எல்லாருமே தப்பா தான் பேசுவாங்க. எல்லாருமே மோசமா தான் பேசுவாங்க. அப்போ ஒரு மனிதர் கோவத்தோட நம்ம கிட்ட பேசுற வார்த்தையை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த மனிதர் நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு எடை போடுறது ரொம்ப தவறு. அதே மாதிரி உங்க மனசுல என்ன இருக்குன்ற விஷயத்த நீங்க சொல்லாமலே அவங்க நடந்துக்கணுன்ற விஷயத்த நீங்க உங்க மைண்ட்ல ஏத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் வரும். அந்த நபர் வேணும்னே உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கற்பனைகள் ஓட ஆரம்பிச்சிடும். அதனால நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதும் மத்தவங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது உங்களுக்கும் சுத்தமா தெரியாது. இந்த ஒரு பேசிக்கான அடிப்படை புரிதல் நமக்கு கண்டிப்பா அவசியம். இந்த புரிதலோட வாழ ஆரம்பிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன தேவையோ அதை சொல்ல ஆரம்பிப்போம். அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நம்ம நினைக்கிறோமோ அதை அவங்க நினைக்கல, வேற மாதிரி தான் நினைக்கிறாங்கன்னு நமக்கு தெரிய வரும்போதும் அதை அக்செப்ட் பண்ணிப்போம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. நன்றி, சந்திப்போம்.